உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் இல்லைனா ரஷ்யாவோட ஏர் ரைட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஏவுகணைகள்லாம் உக்ரைன் மேலே ஏவுனாலும் அதை தற்காத்து கொள்றதுக்கு உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலையே ஒரு சிறப்பான வழின்னு பார்த்தோன்னா பேட்ரியாட் தான். ஆனால் அந்த பேட்ரியாட்டோட லான்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா உக்ரைன் கிட்ட இருந்த எண்ணிக்கையை விட இப்போ அவங்க கிட்ட 4 மடங்குன்றது கிட்டத்தட்ட சரிபாதி அளவு பேட்ரியாட்ஸை அவங்க இழந்துட்டாங்க. இந்த நிலைமையில தான் உக்ரைனுக்கு ஒரு பேருதவியானது நெதர்லாந்து கிட்ட இருந்து வந்திருக்கு. 3 பேட்ரியாட் லான்ச்சர்ஸை இப்போ அஃபிஷியலா உக்ரைனுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே உக்ரைனோட அந்த ஏரியல் ஷீல்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுதுன்னு சொல்லலாம். அது கூடவே இன்னொரு போனஸ் தகவலா ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு. ஆர்ஷ்னிக்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைலை இப்போ ரஷ்யா சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மொமெண்ட் தான். ஸோ இந்த 2 செய்திகளையும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பேட்ரியாட் விசஸ் ஆர்ஷனிக் இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தமிழ் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். 2 நாட்டுக்கிட்ட இருந்தும் கிடைக்கப்பட்டிருக்க இந்த செய்திகளை பற்றி ஆரம்பத்தில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேரிசனுக்கு போகலாம். பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் மேட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் உலகத்தில் இருக்கிறதுலையே இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் அண்ட் ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா இந்த ஒரு பேட்ரியாட்டை சொல்லலாம். ஆனால் எப்படிப்பட்ட யானைக்கும் ஒரு அடி சறுக்குன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. என்னதான் இந்த பேட்ரியாட் ஆனது அதிநவீன ஏவுகணை அமைப்பாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இது ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டுச்சு. ஆனால் காலங்கள் போக போக இந்த பேட்ரியாட்டில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸையும் இதில் முதல் சம்பவத்தை பேட்ரியாட்டுக்கு எதிராக பண்ணதே கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல் தான். இந்த கின்சால் ஏவுகணை அந்த பேட்ரியாட்டோட ஒரு லான்ச்சரையும் ஒரு ரேடார் யூனிட்டையும் ஒட்டுமொத்தமாக நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்ரியாட் அடிக்கடி அழிக்கப்பட்ட செய்திகளை நம்மளால வெளியில் பார்க்க முடிஞ்சுது. என்னதான் இருந்தாலும் ரஷ்யாவால் பேட்ரியாட் அழிக்கப்பட்ட பேட்ரியாட்டால ரஷ்யாவோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் இப்போ வரைக்கும் உக்ரைனுக்கு ஹை கவரேஜை கொடுக்கிறது இல்லைனா உக்ரைனை வந்து ரஷ்யாவோட மிசைல்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுல ஒரு பெரிய ரோல் ஆனது இந்த பேட்ரியாட்டுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பேட்ரியாட் கடைசி ஒரு 3 மாசத்தை எடுத்து பார்த்தோன்னா 7 லான்ச்சர்ஸை இழந்திருக்காங்க ரஷ்யாவோட இஸ்கேந்தர் மிசைல் ஸ்ட்ரைக்கு மட்டுமே. இப்போ சமீபத்தில் யாருமே வந்து கின்சால் மிசைலோட பயன்பட அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கான காரணம் என்னன்றதை நான் வீடியோ போயிட்டு இருக்கப்ப சொல்றேன். இருந்தாலும் இப்போ கின்சாலுக்கு பதிலாக இஸ்கேந்தரை வச்சு ரஷ்யா இந்த பேட்ரியாட்டை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் கின்சால் மிசைலோட அந்த பயன்பாடுன்றது அதிகமாக ரஷ்யா கிட்ட கிடையாது. கின்சால் ஏவுகணைகளை தவிர்த்து வெறும் இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு பேட்ரியாட்டை இந்த இடத்துல ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சஃபிஸ்டிகேட்டட் நெட்வொர்க்னு சொல்லலாம். இது வந்து மற்ற ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கூட கம்பேர் பண்ணனா டெக்னாலஜி வைஸ் ஒரு ஸ்டெப் ஹெடாக இருக்கக்கூடிய மிஷின்ஸ். ஒரு நாட்டோட மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட அது கோஆர்டினேட் பண்ணி அதோட அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அதோட டார்கெட் அக்யூசேஷன் டார்கெட் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ரஷ்யன் ரேடாஸை விட ஒரு படி மேலே இருக்கும். ஆனால் இப்படி இருந்தும் இந்த பேட்ரியாட் ஆனது ரிப்பீட்டடாக ரஷ்யாவோட தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கு. இதுக்கு மேஜரான ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரஷ்யா அவங்களோட ட்ரோன்களையும் அவங்களோட ஏவுகணையிலையும் ஒரு குறிப்பிட்ட டாக்டிக்ஸில் இந்த பேட்ரியாட்டுக்கு எதிராக பயன்படுத்துறது தான். இந்த பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் இதோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ்னு சொன்னால் இது வரைக்கும் ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் ஒரு 9 Su-34 விமானங்களையாவது இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேருந்து, நான் சொல்கிறது 2024 மட்டும் 2024 தொடக்கத்தில் இருந்து இப்போ இந்த டிசம்பர் மாதம் வரப்போகுது, இது வரைக்கும் இந்த 11 மாதத்தில் குறைஞ்சபட்சம் 9 விமானங்களையாவது இதை வச்சு சுட்டு வீழ்த்திருக்கலான்ற டேட்டா நமக்கு ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கப்படுது. இது வந்து உக்ரைன் கிளைம் பண்ண நம்பரை விட கம்மி, ஆனால் இது ரஷ்யா கிளைம் பண்ண அந்த நம்பரை விட அதிகம். ஸோ ஏறத்தாழ பார்த்தனா இந்த 9 விமானங்கள் வரைக்கும் இந்த பேட்ரியாட்டால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பேட்ரியாட்டை ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிறதே வந்து ரொம்ப கம்மியான யூனிட்ஸ் தான். அப்படி கம்மியாக இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ்லையும் சிக்கல்கள் ஏற்படுது. ஏற்கனவே கம்மியாக இருக்க இடத்துல ரஷ்யாவோட இந்த அட்டாக்ஸ்னால அந்த பிரச்சனைகள் அதிகமாகுதுன்றப்போ வேற வழியே இல்லாமல் திரும்ப அவங்களோட வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கிட்ட போய் நிற்கிறாங்க. வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கிட்ட போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியாது. அமெரிக்கா 2 யூனிட்ஸை கொடுத்துருக்காங்க. 3 யூனிட்ஸ்ன்றது ஜெர்மனி கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்னும் சில நாடுகள் நேட்டோ சேர்ந்த சில நாடுகள் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை கொடுக்கிறது. சோ இப்போ நெதர்லாந்து கிட்ட இருந்து வந்திருக்க அந்த 3 லான்ச்சர்ஸ் வெறும் லான்ச்சர்ஸ் மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை நெதர்லாந்தோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பேட்ரியாட்ன்றதுக்கு கின்சால் ஏவுகணையை விட மற்ற த்ரெட்ஸ் நார்மலாக ரஷ்யாவால் பயன்படுத்தக்கூடிய அந்த இஸ்கேந்தர் மிசைல்ஸே இப்போ ஒரு மேஜரான த்ரெட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இஸ்கேந்தர் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தான். லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ் இல்லை மொபைல் லான்ச்சர்ஸ்ல இருந்து ஏவக்கூடிய குவாசி பாலிஸ்டிக் மிசைல் ட்ராஜெக்டரியில் வரக்கூடிய ஒரு ஏவுகணை. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த பேட்ரியாட்ஸ்ன்றது ஈஸியாக அதோட டார்கெட்டுக்குள்ள போறதுக்கு ரஷ்யா இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த டாக்டிக்ஸ்ன்றதான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுது. ஆரம்பத்தில் அதிகமான ட்ரோன்ஸை உள்ள அனுப்பி அந்த ட்ரோன்ஸ் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை சாச்சுரேட் பண்ணதுக்கு அப்புறமா நேரடியாக 0 பாயிண்ட்ல இருந்து 0 பாயிண்ட்னா நேரடியாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லான்ச்சருக்கு மேல இருந்து நேரா அதோட தலை மேல ஒரு கல்லை தூக்கி போட்டால் எப்படி விழுமோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்கிறதுனால மோஸ்டா இது வந்து ரேடாரோட கண்களில் மாட்டாது. அப்படியே ரேடார்ல மாட்டி
பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார்களில் இது சிக்கினாலும் அது ரியாக்ட் பண்ணக்கூடிய டைம்ன்றதுக்குள்ள அந்த ஏவுகணை இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லான்ச்சர்ஸை இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ஸோ இதை உக்ரைன் ஓவர் கம் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இன்னும் வரக்கூடிய பேட்ரியாட்ஸ்க்கு வரும் காலங்களில் சவாலானது அதிகமாக காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். பேட்ரியாட்டோட கதை இதோட முடிஞ்சது. அடுத்தது அந்த ஆர்ஷனிக். இப்போ சமீபத்தில் ரஷ்யாவை பற்றி பேசுனால இந்த மிசைலை பற்றி யாரும் பேசாமல் இருக்க போகிறதில்ல. இப்போ சிஎஸ்டியோட மீட்டிங்கில் பேசினதுக்கு அப்புறமா இந்த ஒரு தகவலானது ரஷ்யா கிட்ட இருந்து வெளியில் வந்திருக்கு. நாங்கள் எங்களோட இந்த ஆர்ஷனிக் இல்லை இந்த ஹெசில் எந்த பேர் ஒன்றா வச்சுங்க, ஏன்னா ரெண்டு ஒரே ஏவுகணை தான். இதை நாங்கள் வந்து சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு உள்ளாக்கிட்டோம். இந்த ப்ரொடக்ஷனை இப்போ யார் பண்ண போகிறாங்கன்னா ரஷ்யாவோட டாக்டிக்கல் மிசைல் கார்பரேஷன், KTRVன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட முக்கியமான பல ஏவுகணைகள் RS-26 இருக்கட்டும், இது எல்லாமே சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு வரது இவங்க தான். மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் நெட்வொர்க்கை ரஷ்யாக்குள்ளே இப்போ கரண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க தான். வெஸ்டர்ன் மேட் சாங்ஷன்ஸ்னால மோஸ்ட்டாக இவங்களால இப்போதைக்கு புதுசாக எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் உள்ள கொண்டு வர முடியாது. ரஷ்யாவுக்கு வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸோட உதவி இல்லைனா அதிநவீன ஏவுகணைகளை உருவாக்க முடியாதுன்னு அந்த ஒரு இமேஜ் வெளியில் வந்தப்போ அது எல்லாத்தையும் உடச்சவங்களும் இவங்க தான். திரும்ப இவங்க கிட்டே தான் இந்த மிசைலானது சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு போக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 6 வார்ஹெட்ஸை கொண்ட 6 MERV தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த ஏவுகணையானது வருடத்துக்கு டபுள் டிஜிட்ஸில் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தில் இருக்கிறதா அந்த ஒரு நிறுவனக்கிட்ட இருந்து இப்போ ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. ஆனால் இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ரஷ்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இது தெரியலாம். ஆனால் ரஷ்யாவோட அனௌன்ஸ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட அவுட்புட்ன்றது வேறு மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு எங்களால் 100 ஏவுகணையை தயாரிக்க முடியும்னு சொன்னாங்கன்னா அதில் 20 தயாரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ரஷ்யா கிட்ட அந்த கிரிட்டிக்கல் சோர்சஸ்ன்றது மேன் பவர்ன்றதும் கிடையாது. இப்போ இந்த வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ்னால ரஷ்யாவோட அந்த அவுட்புட்ன்றது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்க சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போனாலும் ஒரு வருடத்துக்கு எந்த அளவுக்கு ஏவுகணைகளை இவங்களால் உருவாக்க முடியுன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கம்பேரிசனை பார்த்துருவோம். பேட்ரியாட் விஸ் ஆர்ஷனிக், இது ரெண்டுத்துக்கான பேட்டில்ன்றது எப்படி நடக்கும்? பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் 400+ கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அதனால ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ஒரு யூனிட்டை வச்சிருந்தாங்கன்னா 12 டார்கெட்ஸ் வரைக்கும் அட் அ டைமில் எங்கேஜ் பண்ண முடியும். இப்போ இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் 6 வார்ஹெட் தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அதனால 12 மிசைல்ஸை ஃபயர் பண்ண முடியும். இதில் 6 வார்ஹெட் தான், கூட சப்மினிஷன்ஸ் 6 வார்ஹெட் வேற, அந்த ஒவ்வொரு வார்ஹெட் கூடவும் 6 சப்மினிஷன்ஸ்ன்றது வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா இதுல இருந்து கீழே விழக்கூடிய அந்த வெடிப்பொருட்களோட கணக்கை மட்டும் எடுத்தனா 36 எண்ணிக்கையும் அது தாண்டி போகும். அப்படி இருந்தாலும் இதோட மெயின் வார்ஹெட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும். இதை பேட்ரியாட்டால இன்டர்செப்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா முடியாது. பேட்ரியாட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஆனால் உள்ளே வரக்கூடிய இந்த ஏவுகணையானது MERV தொழில்நுட்பத்தை கொண்டது. அது பத்தாத குறைக்கு அதில் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை வேற வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை இன்டர்செப்ட் பண்ணுற தொழில்நுட்பன்றது அஃபிஷியலாக எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் கிடையாது. டெஸ்டிங் ஃபேஸில் நிறைய நாடுகள் இருந்தாலும் டெஸ்டிங் ஃபேஸில் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்குற தொழில்நுட்பத்திலே சில நாடுகள் வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம இந்தியா உட்பட. அப்படி இருக்கப்போ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பன்றது எக்ஸிஸ்டிங்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர அதை தாண்டி இல்லை இதால் இதை பண்ண முடியும், இதனால் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட முடியுன்றதை இந்த இடத்துல கேரண்டி அண்ட் ஷுவாரிட்டியாக சொல்லவே முடியாது. ஸோ பேட்ரியாட் வெர்சஸ் இந்த ஆர்ஷனிக் என்ற பேட்டில் வரப்போ 99% இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியாத ஒரு சம்பவம் தான். அதுக்கு காரணம் பேட்ரியாட் பலமானது இல்லைன்னு கிடையாது. உள்ளே வரக்கூடிய அந்த ஏவுகணை அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது. அதோட வார்ஹெட்ஸ்ன்றது மெனுவர் பண்ணுற அந்த ஒரு மெக்கானிசம்னால இன்டர்செப்ஷன்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு முடியாத காரியமாக போயிடும். ஸோ அது வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் போச்சுன்னா இல்லை திரும்பவும் இந்த மாதிரி மேஜரான ஒரு எஸ்கலேஷன் ஆச்சுன்னா இந்த சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். சமீபத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக ஜெலன்ஸ்கியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்துருந்துச்சு. அதில் மனுஷன் என்ன தெரியுமா மென்ஷன் பண்ணியிருக்காரு ரஷ்யா கிட்டேருந்து இந்த த்ரெட் எல்லாம் வந்ததுக்கப்புறமா, அதாவது உக்ரைனோட டெசிஷன் மேக்கிங் சென்டர்ஸை எங்களால் அடிக்க முடியும்னு அந்த த்ரெட் வந்ததுக்கப்புறமா ட்ரம்ப் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இல்லை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்க விடக்கூடாதுன்னு புதின் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. புதுவிதமான மிசைல்ஸை உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணுறதும் புதுவிதமான தொழில்நுட்பங்களை உக்ரைன் மேலே பிரயோகப்படுத்தி சாம்பிள் பார்க்குறதும் இதோட ஒரு வெளிப்பாடு தான். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடியக்கூடாதுன்றதுல ரொம்பவே ஆவலாக ரஷ்யன் ரெஜிமெண்ட் அக்ரஷனோட இருக்காங்கிறத ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே ரஷ்யா தான் இந்த இடத்துல போர் நிறுத்த விடாமல் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த வார் இப்போ இந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகிறதுக்கு காரணமே ஜெலன்ஸ்கி தான். தேவையில்லாமல் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா இவங்க அந்த ATACMS ஃபயர் பண்ணலன்னா இப்படி ஒரு மிசைல் உள்ளே வந்திருக்க போகிறதே கிடையாது. ரஷ்யா ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் முன்னேறக்கூடிய அந்த வேகம் அதிகமாக இருந்தாலும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையும் அவங்க உக்ரைன் மேலே பயன்படுத்தலை. எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் இவர் பண்ணிட்டு கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் நான் அதெல்லாம் பண்ணவே இல்லைன்ற மாதிரி இங்கே மீடியா முன்னாடி சரண்டர் ஆகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.